2022 உலகக்கோப்பை அணியிலிருந்து நீக்கம், சமூக ஊடக விமர்சனம், மத ரீதியிலான சர்ச்சை என பல பிரச்சனைகளுக்கு இடையே ஒரே இரவில் இந்திய கிரிக்கெட்டின் உச்ச நட்சத்திரமாக மாறியிருக்கிறார் ஜெமிமா ரோட்ரிக்ஸ். நேற்று நடந்த மகளிர் உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியில் ஜெமிமா குவித்த 127 ரன்கள் அவரின் கிரிக்கெட் வாழ்க்கையின் திருப்பு முனையாக மாறியிருக்கிறது. தற்போது 25 வயதாகும் ஆல்ரவுண்டரான ஜெமிமா 12 வயதிலேயே மும்பை மகளிர் அணியில் இணைந்தார். பின்னர் இந்திய சீனியர் அணியில் இடம்பெற்று நல்ல ஃபார்மில் இருந்தும் 2022ஆம் ஆண்டு உலக கோப்பைக்கான இந்திய அணியில் அவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. இதனால் கடும் மன உளைச்சலுக்கு அவர் ஆளானார். பின்னர் ஜெமிமாவின் தந்தையான இவான் ரோட்ரிக்ஸ் மும்பையில் கிறிஸ்தவ மத கூட்டங்களை நடத்தியதை சுட்டிக்காட்டி அது மதமாற்று கூட்டம் என எதிர்ப்பு கிளம்பியது. அப்போது ஜெமிமா கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார். ஆனால் இந்த சர்ச்சைகளுக்கு பதிலடியாக ஜெமிமா குவித்த 127 ரன்கள் இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு செல்ல வழிவகுத்திருக்கிறது. போட்டிக்கு பின் ஆனந்த கண்ணீருடன் பேசிய ஜெமிமா, கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். கடந்த உலகக்கோப்பை தொடரில் நல்ல